நம் நாட்டில் எந்த ஒரு துணையும் இல்லாமல் ஒரு பெண் தனது 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு நடுத்தெருவில் நின்றபோதும், இந்த உலகம் ஏளனமாக சிரித்தபோதும், கலங்காத ஒரு இரும்பு பெண்ணின் வாழ்க்கை எப்படி தொடங்கியது தெரியுமா? வாழ்க்கை நம்மளை எவ்வளவுதான் அடைத்து வைத்திருந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழுவதும் அங்கே தேங்கி இருப்பதும் நமது கையில்தான் இருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரை அலைகளின் ஓசையோடு எப்போதும் ஒரு பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு இடம். இன்று அந்த இடத்தை கடந்து செல்லும் எவரும் அறிந்திருக்க மாட்டார்கள். அங்கு பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெண்ணின் மௌனமான போராட்டத்தை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் இன்று பல கோடிகளை புரட்டிக் கொண்டிருக்கிறது. பல 100 பேருக்கு வாழ்வாதாரமாக நிற்கிறது. ஆனால் இந்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தின் முதல் நாள் வருமானம் என்ன தெரியுமா? வெறும் 50 பைசா. ஆம், வெறும் ஒரு காப்பி விற்று கிடைத்த வெறும் 50 காசுகள் தான். இன்று ஆடம்பர கார்களில் பயணிக்கும் அந்த பெண்மணி ஒரு காலத்தில் கணவனால் நடுத்தெருவில் கைவிடப்பட்டவள். 2 குழந்தைகளுடன் பசியோடு இருளில் தனித்து விடப்பட்டாள். வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களை மட்டுமே பார்த்து பழகிய ஒரு 17 வயது பெண் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாபெரும் பெண் தொழிலதிபராக மாறினாள். இது வெறும் வெற்றியின் கதை அல்ல. துரோகம், கண்ணீர், ரத்தம் மற்றும் மரண வலியை தாண்டி ஒரு இரும்பு மனுஷி மீண்டெழுந்த நிஜ போராட்டம். 1970 காலகட்டம். 17 வயது என்பது கனவுகள் பூக்கும் பருவம். ஆனால் பட்ரீசியா என்ற இந்த இளம் பெண்ணுக்கு அதுவே ஒரு தீராத நரகத்தின் தொடக்கமாக மாறியது. தன் வீட்டை எதிர்த்து தான் நேசித்த ஒருவரை கரம் பிடித்தாள். காதல் திருமணத்தின் மீது இந்த பெண்மணி வைத்திருந்த அத்தனை நம்பிக்கைகளும் சில நாட்களிலேயே சுக்குநூறாக உடைந்தன. இவங்க நம்பி கைப்பிடித்த கணவர் ஒரு தீவிரமான போதைக்கு அடிமையானவர் என்ற உண்மையை அறிந்தபோது இந்த பெண்மணியின் உலகம் இரண்டு போனது. ஒவ்வொரு நாளும் சித்திரவதை, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தாங்க முடியாத தாக்குதல்கள். அன்பை தேடிச் சென்ற இடத்தில் இவளுக்கு கிடைத்தது மரண பயம் மட்டுமே. ஒரு கட்டத்தில இந்த நரகத்திலிருந்து தப்பியாக வேண்டும் என்று முடிவு செய்தாங்க. தன் 2 சிறு குழந்தைகளை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு ஒரு நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியேறினாங்க. ஆதரவற்ற அந்த இரவில் எங்கு செல்வது, என்ன செய்வது என்று இந்த பெண்ணுக்கு தெரியாது. குடும்பமும் அவரை ஏற்க தயங்கியது. கையிலோ ஒரு ரூபாய் கூட இல்லை. 2 குழந்தைகளின் பசியை போக்க வேண்டும், தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சமூகம் ஒரு ஆதரவற்ற பெண்ணை எப்படி பார்க்கும் என்ற பயம் இவங்களை வாட்டியது. சில நாட்கள் இருளிலேயே கழிந்தன. பசியால் அழும் குழந்தைகளின் முகம் இந்த பெண்ணின்குள் ஒரு நெருப்பை மூட்டியது. அழுது கொண்டே இருந்தால் இந்த உலகம் நம்மை அழித்துவிடும் என்பதை உணர்ந்தா பட்ரீசியா. அந்த பெண்ணிடம் இருந்த ஒரே ஆயுதம் அவளுடைய சமையல் கலை. தன் தாயிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த வித்தையை நம்பி களத்தில் இறங்கினாங்க. ஆரம்பத்தில் ஊறுகாய் மற்றும் ஜாம் தயாரித்து அக்கம் பக்கத்தில் விற்கத் தொடங்குறாங்க. அதில் கிடைத்த சொற்ப வருமானம் குழந்தைகளின் பசியை ஓரளவுக்கு போக்கியது. ஆனால் அது போதாது. தன் குழந்தைகளை ஒரு பாதுகாப்பான உலகத்தில் வளர்க்க வேண்டும் என்ற வெறி அந்த பெண்ணின் உள் எழுந்தது. அதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல பட்ரீசியா துணிந்தாள். 1982 ஆண்டு ஜூன் 21 சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள குடிசை மாற்று வாரிய அலுவலகத்திற்கு எதிரே ஒரு சிறிய தள்ளுவண்டியை வாடகைக்கு எடுத்து தனது மகன் மற்றும் மகள் 2 குழந்தைகளை மட்டுமே வேலைக்கு வைத்துக் கொண்டு ஒரு சிறிய நடமாடும் உணவகத்தை தொடங்குறாங்க. ஒரு பெண், அதுவும் தனியாக தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்வது அந்த காலகட்டத்தில் எவ்வளவு சவாலானது என்பதை நினைத்து பாருங்கள். கேலி பேச்சுகள், அதிகாரிகளின் அச்சுறுத்தல்கள், குடிகாரர்களின் தொல்லைகள் என அத்தனையையும் இந்த பெண் தைரியமாக எதிர்கொண்டாங்க. அந்த தள்ளுவண்டியில டீ, காஃபி, கட்லெட், சமோசா போன்றவற்றை வைத்துக்கொண்டு முதல் நாள் வியாபாரத்தை தொடங்குறாங்க. சுட்டெரிக்கும் வெயில், புழுதி, கடல் காற்று என அனைத்தையும் தாங்கிக் கொண்டு வாடிக்கையாளர்களுக்காக காத்திருந்தாங்க. ஆனால் அந்த நாள் முழுவதும் ஒருவர் கூட இந்த பெண்ணின் கடைக்கு வரவில்லை. மாலை மயங்கியது. இருள் சூழத் தொடங்கியது. இந்த பெண்ணின் நம்பிக்கையும் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது. கடைகளை மூடும் நேரம். அப்போது ஒருவர் வந்தார். ஒரு காஃபி கேட்டார். அந்த முதல் காஃபியை பட்ரீசியா விற்றபோது இவள் கையில் கிடைத்தது வெறும் 50 காசுகள். ஒரு நாள் முழுவதும் உழைத்து சம்பாதித்தது அந்த ஒற்றை நாணயம் மட்டும்தான். அந்த இரவில் தன் தள்ளுவண்டியை பார்த்து இந்த பெண் எவ்வளவோ அழுதிருக்கலாம். இந்த வியாபாரம் நமக்கு சரிப்பட்டு வராது என்று தன் முயற்சியை கைவிட்டிருக்கலாம். ஆனால் அந்த 50 பைசாவை இவள் ஒரு தோல்வியாக பார்க்கவில்லை. அதுதான் தன் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் முதல் செங்கல் என நம்பினாங்க.
அடுத்த நாள் அதே உத்வேகத்துடன் கடையை திறக்கிறாங்க. அந்த நாள் ஒரு சில நபர்கள் வந்து சாப்பிடுகிறார். இந்த முறை இவளின் உணவின் சுவையும் தரமும் பேசத் தொடங்கியது. மெல்ல மெல்ல வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. 50 பைசாவில் தொடங்கிய வியாபாரம் அடுத்த சில மாதங்களில் 100 ரூபாயாக உயர்ந்தது. மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, அந்த தள்ளுவண்டியை வைத்துக்கொண்டு நிற்கிறாங்க பசியோடு வரும் தனது வாடிக்கையாளர்களுக்காக. இந்த பெண்ணின் அயராத உழைப்புக்கு கிடைத்த முதல் பெரிய வெற்றி அதே குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தின் கேண்டீனை நடத்தும் ஒப்பந்தம் இவங்களுக்கு கிடைத்த போதுதான். ஒரு தள்ளுவண்டியில் ஆரம்பித்த கனவு இப்போது ஒரு கேண்டீன் உரிமையாளராக சொந்த உழைப்பில் வளர்ந்து அதைத் தொடர்ந்து தேசிய துறைமுக மேலாண்மை நிறுவனம், பல முன்னணி வங்கிகள் என அடுத்தடுத்து மிகப்பெரிய நிறுவனங்களின் கேண்டீன் கான்ட்ராக்டுகள் இந்த பெண்மணியின் வாசல் கதவை தேடி வந்தன. இவங்களின் தரம் மற்றும் கடின உழைப்பு இந்த பெண்மணியை மெட்ராஸ் முழுவதும் பிரபலமாக்கியது. ஒரு நாளைக்கு பல 100 பேருக்கு உணவு சமைக்கும் பிரம்மாண்டமான கேட்டரிங் நிறுவனத்தின் உரிமையாளராக பட்ரீஷியா உருவெடுத்தாங்கள். வீட்டை விட்டு துரத்தப்பட்ட அந்த பெண் இப்போது பலருக்கு வேலை கொடுக்கும் ஒரு இரும்பு மனுஷியாக மாறியிருக்கிறாங்க. இந்த பெண்மணி நினைத்தபடியே தன் குழந்தைகளை மிகச் சிறந்த முறையில் படிக்க வச்சாங்க. இவர்களின் மகள் சந்தீபா தாயின் கஷ்டங்களை உணர்ந்து அவருக்கு தோள் கொடுக்கும் தோழியாக வளர்ந்து நிற்கிறாங்க. வாழ்க்கையின் அனைத்து துயரங்களும் முடிந்துவிட்டன, இனி வசந்த காலம் மட்டும்தான் என்று பட்ரீஷியா நினைத்துக் கொண்டிருக்கும் போது விதி அவரை மீண்டும் ஒருமுறை மிக கொடூரமாக சோதிக்க காத்திருந்தது. 2004ஆம் ஆண்டு பட்ரீஷியாவின் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. மகள் சந்தீபாவிற்கு திருமணம் முடிந்து அவர் தன் கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் பட்ரீஷியாவின் தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. மறுமுனையில் வந்த அந்த ஒற்றை தகவல் இந்த இரும்பு பெண்மணியின் அத்தனை காலமும் கட்டி எழுப்பிய உலகத்தை சுக்குநூறாக உடைத்து நொறுக்கியது. ஒரு கோரமான கார் விபத்து. அதில் இவங்களின் உயிரினும் மேலான மகள் சந்தீபாவும் மருமகனும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து விட்டார்கள் என்ற செய்தி வந்தது. எந்த குழந்தைகளுக்காக 17 வயதில் பசியும் பட்டினியுமாக போராடினாரோ, எந்த மகளின் எதிர்காலத்திற்காக ஒவ்வொரு நாளும் நெருப்பில் நின்றாரோ, அந்த மகளின் உயிரற்ற உடலை பார்த்து கதறித் துடித்தாங்க. ஏன் இயற்கை என்னை மட்டும் இப்படி திரும்ப திரும்ப தண்டிக்கிறது? நான் என்ன பாவம் செய்தேன் என்று முட்டி மோதி அழுதார். இந்த மரண வலி இந்த இரும்பு பெண்ணை முற்றிலுமாக முடக்கி போட்டது. அவருடைய வியாபாரம் நின்றது. உலகம் இருண்டது. பல மாதங்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. எந்த பணமும் எந்த வெற்றியும் இவங்களுக்கு தன் மகளை திரும்பத் தரப்போவதில்லை. இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று விரக்தியின் உச்சிக்கு சென்று விட்டாங்கள். மீண்டும் ஒரு முறை இவங்க வாழ்க்கை பூஜ்யத்திற்கு வந்து நின்றது. இருளில் விழுந்து கிடந்த தாய்க்கு வெளிச்சம் காட்டி தோள் கொடுத்த மகன். 2 வருடங்கள் மகளின் இழப்பை நினைத்து வலியோடு கடந்து போறாங்க. எந்த தொழிலை இத்தனை காலம் உயிராக நினைத்தாங்களோ அதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டாங்க. ஆனால் அந்த இருண்ட அறையில் அழுது கொண்டிருந்த தாயின் கண்ணீரை துடைக்க ஒரு கை வந்து, அது இவர்களின் மகன் பிரவீன். தன் உடன் பிறந்த சகோதரியை இழந்த வலியிலும் தன் தாய் இப்படி உயிரோடு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அம்மா, நீ இப்படி முடங்கி கிடப்பது என் தங்கைக்கும் பிடிக்காது. அவளும் தைரியத்தை பார்த்துத்தானே வளர்ந்தாள். அவளுடைய நினைவை நாம் அழியவிடக்கூடாது என்று தன் தாய்க்கு தோள் கொடுத்தான் பிரவீன். அதுவரை தனி ஆளாக போராடிய அந்த தாய்க்கு தன் மகனின் அந்த வார்த்தைகள் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தன. என் மகளின் பெயர் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாங்க. தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மகனின் கரம் பிடித்து மீண்டும் களத்தில் பட்ரீசியா இறங்கினார். அதே 2006ஆம் ஆண்டு ஒரு பிரம்மாண்டமான உணவகத்தை திறக்கிறாங்க. அந்த உணவகத்திற்கு இவங்க வைத்த பெயர் சந்தீபா. ஆம், தன் உயிருக்கு நிகரான மகளின் பெயரையே தன் சாம்ராஜ்யத்திற்கு சூட்டினார். அந்த பெயர் அவருக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்தது. இவங்களின் சுவையும் தரமும் மீண்டும் வாடிக்கையாளர்களை காந்தம் போல ஈர்த்தது. குறுகிய காலத்திலேயே சந்தீபா உணவகம் சென்னை முழுவதும் பல கிளைகளை பரப்பியது. ஒரு நாளைக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கும் மேல் வருமானம் ஈட்டும் ஒரு மாபெரும் உணவகச் சங்கிலியாக அது விஸ்வரூபம் எடுத்தது. இந்த பெண்மணியின் இந்த அசாத்தியமான போராட்டத்தையும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையையும் இந்திய அரசாங்கம் கவனித்தது. 2010ஆம் ஆண்டு இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சம்மேளனமான ஃபிக்கி பட்ரீஷியா நாராயணுக்கு சிறந்த பெண் தொழில் முனைவோர் என்ற உயரிய தேசிய விருதை வழங்கி கௌரவித்தது. ஒரு காலத்தில் தள்ளுவண்டியை வைத்துக்கொண்டு 50 காசுகளுக்காக மெரினாவில் நாள் முழுவதும் காத்திருந்த அந்த பெண் இன்றைக்கு இந்தியாவின் உச்சபட்ச மேடையில் பெருமிதத்தோடு அந்த விருதை பெற்றுக் கொண்டாங்க.
கணவனால் துரத்தப்பட்ட ஒரு அனாதையாக தன் வாழ்க்கையை தொடங்கிய அந்த பெண்மணி இன்று எத்தனையோ பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் முடிசூடா ராணியாக நிமிர்ந்து நிக்கிறாங்க. வாழ்க்கை உங்களை எவ்வளவு வேகமாக தரையில் தள்ளினாலும், எந்த அளவுக்கு இருளில் தள்ளினாலும், உங்களிடம் மீண்டெழுவதற்கான அந்த ஒற்றை நெருப்பு உயிர்ப்போடு இருந்தால், அதே உலகத்தின் உச்சியில் நீங்கள் ஒரு நாள் சிம்மாசனம் அமைத்து அமர்வீர்கள் என்பதற்கு பட்ரீஷியாவின் வாழ்க்கையே சாட்சி.